வணக்கம். இன்றைக்கி 4 வகையான சோப்பு வீட்டிலே செஞ்சுருக்குறோம். இது ஹெர்பல் தான் ஃபுல்லாக. எல்லாமும் உடம்புக்கு ஆரோக்கியமாக தர வேண்டிய சோப்பு தான். அதில் ஒன்று மஞ்சிஸ்தா. இது மஞ்சள் டீ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஸ்கின்னை பிரைட்டாக வச்சுக்கும், சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு. அதுக்காக இந்த மஞ்சிஸ்தா சோப்பு. இது குப்பைமேனியும் வேப்பலையும் போட்டு செஞ்ச சோப்பு. இந்த குப்பைமேனியும் வேப்பலையும் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸ்கின் அலர்ஜி இல்லாமல் பார்த்துக்கும். முகத்தில் இருக்கிற பருக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறையறதுக்கு இருக்கும். முகம் பளபளப்பாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட சோப்பு அது. இது நலுங்கு மாவு. நலுங்கு மாவுனா நான் ஒரு 18 வகையான மூலிகையை போட்டு அரைச்சி வச்சுருக்கிற ஒரு பவுட்ரு. இது யாரெல்லாம் நலுங்கு மாவு போட்டு குளிக்கிறதுக்கு நேரம் இல்லையோ அவங்க எல்லாருமே இதை சோப்பாகவே குளிச்சுக்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குளிக்கலாம். இது உடம்புல இருக்கிற துர்நாற்றத்தை எடுத்துரும். ஸ்கின்னு மாய்ஸ்சரைஸாக வச்சுக்கும். எப்போதுமே பளபளப்பாக இருக்கும் ஸ்கின்னு. அந்த மாதிரியான ஒரு சோப்பு இந்த நலுங்கு மாவு சோப்பு. இது தேங்காய் எண்ணெய், வெறும் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுருக்கிறது. இது வெள்ளை நிறமாக தான் இருக்கும் இந்த சோப்பு. இது ஸ்கின்னை வறட்சி ஆக்காமல் பார்த்துக்கும். இதில் நிறைய நுரையும் வரும். எல்லா சோப்புலையுமே தேங்காய் எண்ணெய் தான் கலந்துருக்கிறேன். இருந்தாலும் இதில் எதுவும் வேறு எந்த பொருளும் கலக்காமல் நேரடி வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டுமே. அது எதுக்குன்னா ஸ்கின்னை எப்போதுமே ஈரத்தன்மையாகவே வச்சுக்கும், வறட்சி இல்லாமல் பார்த்துக்கும். அப்படிப்பட்ட தேங்காய் எண்ணெய் சோப்பு தான் இது. இப்படிப்பட்ட சோப்பு தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறேன். இந்த 4 வகையான சோப்பை நாங்கள் செஞ்சு எங்கள் வீட்டில் எல்லோரும் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு யாருக்காவது இது தேவையாக இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் என்னால் அனுப்பி வைக்க முடியும். நன்றி. அடுத்த பதிவில் சந்திக்கலாமா?